நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் தோரணமலை முருகர். நம்ம தோரணமலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கல் சர்ஜரி நடந்த இடம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. சித்தர்கள்ல பேர் போன சித்தர் நம்முடைய அகத்தியர். அவர் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பூரா இருக்கக்கூடிய அந்த மலையில டிராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தாமிரபரணி தண்ணியை உருவாக்கி அந்த அந்த மாவட்டமே செழிப்பாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் தாமிரபரணி தான். அந்த வகையில் அவர் நடக்காத, அவர் காலடி படாத இடங்கள் இந்த மலை பிரதேசத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய சித்தரான தேரையர் அவரை வச்சு தன்னுடைய பேஷண்ட், தன்னை நம்பி வந்த ஒரு அரசருடைய தீராத தலைவலியை தீற்று வைத்தவர் தான் அகத்தியர். அவர் இந்த மலையில தான் ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்கல்ல ஓப்பன் பண்ண சர்ஜரி இந்த இடம் தான். அதனாலேயே இந்த இடத்துக்கு ஒரு தனி மகிமை உண்டு. அதுலேயும் மெடிசினல் வேல்யூ அப்படின்றது இந்த மலைக்கு ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு இடம். அந்த வகையில் முருகர் இங்கே தங்கி இன்னைக்கும் நமக்கு ஒரு சிறப்பான அருளாசையும் கொடுக்குறார் அப்படின்னா அது தோரணமலை மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த மலைக்கு முதல் பேர் வாரணமலைன்னு இருந்தது. ஆக்சுவலாக யானை ஒரு படுத்துட்டு தூங்கிட்டு இருந்து நமக்கு காட்சி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சியை இந்த மலையை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் நாளடைவில் இந்த பேர் மருவி தோரணமலையாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1600 படிகள் கொண்ட மலை. இங்கே நிறைய அருவிகள், சுனைகள் இதெல்லாமே உண்டு. இந்த கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டுலேருந்து மேலே போய் நீங்கள் சேர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மலை. அந்த காற்றினுடைய மகிமை இந்த படிக்கட்டில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஊர்ஜிதமாக புலப்படும். கிட்டத்தட்ட 4438 வியாதிகள், எல்லா வியாதிகளுக்கும் இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த காற்று உங்களுக்கு மருந்தாக அமைகிறது அப்படின்றது தான் நம்ம சித்தர் சொன்ன ஒரு அறிவுரை. நிறைய இடத்துல டிராவல் பண்ணிட்டு அகத்தியர் ஒரு சிறப்பான, நமக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தை நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இந்த இடத்துல தங்கி அவர் தன்னுடைய ஒரு சித்த மருத்துவ முகாமை வச்சு நிறைய பேருக்கு இங்கே அவர் அந்த மருத்துவத்தை சொல்லி கொடுத்ததாகவும் ஐதீகங்கள் உண்டு. இங்கே தான் தேரையர் சித்தருடைய ஜீவசமாதியும் உண்டு. நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி அகஸ்தியருக்கு அப்புறம் அவர் இங்கேயே ஜீவசமாதி அடைந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அவருடைய ஜீவசமாதி நம்மளுடைய முருகர் சன்னதியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டு வழியாக பயணம் பண்ணி குகைக்கு நடுவில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த மருத்துவமனையே நம்ம பார்க்கலாம். நிறைய குழிகள் இருக்கும். அந்த குழியில தான் பல மூலிகைகளை வைத்து அரைத்து அதை மருந்தாக வியாதிகள் கொண்ட மக்களுக்கு மருந்தாக கொடுத்து அந்த வியாதிகளை குணப்படுத்தியதாக ஐதீகம். அந்த வகையில் ஒரு தீராத தலைவலின்னு அப்படின்னு வரக்கூடிய ஒரு அரசருக்கு சித்தர் அவருடைய தலையை 2ஆக பிரித்து அது உள்ள தேரையை பார்க்கும் பொழுது தான் அது எடுக்கிறதுக்கு முடியாமல் அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக அவருடைய சீடர் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வரும்போது அந்த தண்ணியை பார்த்தோன்னே அதில் அந்த தண்ணி உள்ள குதிச்சிடும். அன்னிலிருந்து அவருக்கு தேரையர்னு அப்படின்னு பேரையும் விட்டு தன்னுடைய சூட்சுமகங்கள், மருத்துவத்தில் இருக்கின்ற அனைத்து சூட்சுமங்களையும் அவருக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்ம தேரையர் சித்தர்னு அழைக்கப்படுகின்றவர் அவர் தான். அந்த வகையில் யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, அதுவும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பல வியாதிகளுக்கு இந்த மலை ஒரு பெரிய நிவாரணியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1600 படிகள்
கொண்ட இந்த செங்குத்தான ஒரு அமைப்பு. இதில வந்து ஜஸ்ட் லைக் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் ஏற முடியுமா அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. மத்த மலைகள் மாரி கிடையாது. இது ரொம்ப நேரோவா இருக்கும். இதில ஏறுறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கு அ அமர்ந்து ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். முதல்ல கீழ வந்து நம்மளுடைய விநாயகருடைய சிலை உண்டு. அ அவர தரிசிச்சுட்டு நம்ம மேல பயணம் பண்றோம் அப்படின்னா, நிச்சயமா அவரே வந்து நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருப்பார். அ அண்ணனை சேவித்துவிட்டு பிறகு தம்பி முருகன். இந்த இடத்துல அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, முருகனுடைய க பாதத்துடைய சுவடுகள் இன்றும் உண்டு. அதுதான் வந்து இந்த கோயிலுடைய தனி சிறப்பே. அ முருகர் தன்னுடைய பக்தருக்கு கனவில் தோன்றி, "நான் இந்த காட்டு உள்ளே எறும்புகள் குவிந்திருக்கின்ற இடத்திலே நான் இருக்கிறேன். என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யுங்கள்." அப்படின்னு அவர் கனவுல சொன்னத கேட்டு, அவர் அங்கிருந்த அரசர்கள் மூலியமன் உதவியாக அதை அந்த முருகனை போய் சந்தித்து எடுத்து, அந்த சிற்பத்தை வைத்து இன்னைக்கும் வழிபாடு அப்படின்றது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னைய காலகட்டத்தில 2025 வருடத்தில அந்த கோயிலுடைய திருப்பணிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த கோயில் அது முருகருடைய சன்னதியிலிருந்து ஒரு 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 10 அடி தள்ளி நின்னீங்க அப்படின்னா, காளியுடைய அமைப்பு இருக்கும். சிற்பம் இருக்கும். தனி சன்னதி உண்டு. அந்த பத்ரகாளிய நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். தைரியத்தின் அமைப்பு பத்ரகாளி. முருகனை வழிவிட்டு அ பத்ரகாளியை பிரதர்ஷனம் பண்ணி நீங்க வந்து, உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அங்க பூர்த்தி ஆகுறதா ஐதீகம். ஜஸ்ட் லைக் அங்க போய் நீங்க அந்த அனுபவத்தில பாத்தீங்க அவர்கிட்ட அந்த பூஜாரியே அந்த இடத்துல சொல்லும்போது விஷயமே, இந்த இடத்துல நல்ல மழை அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா பேஞ்சுது அப்படின்னா சந்தோஷமா இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் நெனச்சு அந்த பூஜாரிகிட்ட சொல்லும்போதே, "அது என்னம்மா நீங்க காளிகிட்ட கேளுங்க நடந்துரும்" அப்படின்னு சொல்லும்பொழுது, ஜஸ்ட் வேணுன ஒரு ஒரு அந்த மேகத்துடைய சுவடே இல்லாம ஒரு 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 2 டூ 3 மினிட்ஸ்ல அங்க பெரிய மழை பெஞ்சது. எல்லாருமே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஆச்சரியத்துடன், அதிர்ச்சியுடன் அந்த மழையில நனைஞ்சத நம்ம கண்கூடா பார்த்த ஒரு மகிமைகள் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற மலை தான் வந்து முருகனுடைய தோரணமலை. தென்காசி மாவட்டத்தில கிட்டத்தட்ட தென்காசி மாவட்ட அந்த ஸ்டேஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 22 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடியது தான் இந்த தோரணமலை. பஸ் வசதிகளும் உண்டு. ஆனா மலை அடிவாரத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, படிக்கட்டு மூலியமா தான் பயணம் பண்ணி நடந்து தான் போணும். பெரியவர்கள் ஜஸ்ட் லைக் போறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. வயது முதிர்ந்தவர்கள், உடல் உபாதைகள் இருக்கு. ஆனா, அத மீறி நீங்க முருகன போய் அங்க மேல சேவிக்கிறீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட உடல் வியாதியும், உடல் உபாதையும் உங்களை விட்டு விலகும் அப்படின்றது தான் உண்மையான ஐதீகம். ஏன்னா, இந்த இடத்துக்கு அந்த சித்த மருத்துவத்திற்கு இந்த மண் தான், இந்த மலை தான் வந்து தாயான ஒரு மண். இங்க தான் வந்து சித்த மருத்துவமே பிறந்தது அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. ஆகையால் உடல் உபாதை அது எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட வலி, பிணியாக இருந்தாலும் தோரணமலை முருகரை போய் நீங்க சேவிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த வியாதியுடைய சுவடே இல்லாம பரிபூர்ணமாக விடுதலை அடைவீர்கள் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.